அதாவது என்னைய வந்து காமெடியனா தான் ஒத்துக்கிறாங்களே ஒழிய ஹீரோவை ஒத்துக்கிறது இல்ல. அதனால நான் என்ன பண்ணேன்னாக்கா நம்மளே ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ட்டு. அப்போ ஏன் முன்னாடி என்னையும் கொஞ்சம் கண்ணாட்டியில் பார்த்தேன், கொஞ்சம் டைப்பாக தான் இருக்கு. அதனால சரி ஒரு ஹீரோவை தேடுவோம் அப்படின்ட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்து வச்சிருக்கேன். இனி ஒரு வேலையும் ஆளை காணும். ஏன்னா பேப்பரில் விளம்பரம் கொடுத்தா ஞாயிற்று வந்து இறங்குவானுக்கு ஆஃபீஸில். இப்போ பார்த்தா யாரையுமே காணும். சரி எவனாலும் வரானான்னு பார்ப்போம். சார் வணக்கம் சார். சார் உங்க பின்னாடி சார். சார் கீழே இங்கே சார் முன்னாடி கீழே மைக் செட் போடுறதா இருக்கான் சார். ரைட் சைடில் சார். உங்க ரைட் சார். ரைட் சைடில் ஊரில் உள்ளவங்க இருக்காங்க சார். கண்ணு தெரியாதுங்களா சார்? என்ன சார்? சார் ஓய் இங்கே. ஏ தம்பி, இன்னைக்கு வந்து சித்திரை திருவிழா லீவு, ஸ்கூலு நாளை காலையில் திறப்பாங்க. போ. யோ என் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கியா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போதா? என்னையா? சரி இங்கே படிச்சவங்க யாரும் இல்லையா? ஏன் என்னைய படுத்தா கேனக்கு இருக்கு மாதிரி தெரியுது அவனுக்கு. சரி அப்போ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லு. அட்ரஸ் தானடா? 1000 அட்ரஸ் சொல்லுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. என்னையா குங்குமம் புக்காயா படிக்கிற? எவ்வளவு நேரம் படிக்கிற? அட்ரஸ் தானேயா? நான் எழுத்து கூட்டி தாண்டா படிப்பேன். ஏன்டா அவசரப்படுறேன்? சரி இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியும். அவ்வளவுதானடா? ஆமா. இந்த அங்கட கூட தான் இருக்கு, எடுத்துக்கலாம். யோ ரெடியா? 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 எனிமே மிரட்ற. எடு. இந்த அது நீயே வச்சுக்க. ஏன்டா? அது ஓ அட்ரஸ் தாயா. பேப்பர்ல நடிக்கிறதுக்கு ஆள் தேவன் போட்டிருந்தேல்ல? ஆமா. என்னன்னு போட்டிருந்தேன்? அரவிந்த் சாமி மாதிரி கலரு, அப்துல் கலாம் மாதிரி அறிவு, தனுஷ் மாதிரி உடம்பு, சத்யராஜ் மாதிரி ஹைட்டு. மரக்கான மக்களே மனசாட்சியோட சொல்லுங்க, நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது வெட்ட இருக்கா? சார் இதெல்லாம் அவங்க கிட்ட தனித்தனியா இருக்கு சார். எல்லாம் சேர்ந்த கலவை நான். அப்படியா? ஆமா. சினிமால எல்லாம் அப்படி சீக்கிரமா சேர்த்துக்க முடியாது தம்பி. உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். அது ஏக்கர் கணக்குல இருக்கு. அப்படியா? இப்ப தெரிஞ்சு போங்க எம்படி ஏக்கர் இருக்குன்னு. கேளுங்க. கேப்பமா? கேளுங்க. தாஜ்மஹால் எங்க இருக்கு? கட்டின இடத்துல இருக்கு. கரெக்டா? தலையில் டைப்பா இருக்க நீ. சரி மகாத்மா காந்தி சாகரக்கு நாள் எப்படி இருந்தாரு? உயிரோட இருந்தாரியா? உயிரோட தான் இருந்தாரு. டைப்பா தான் இருக்காங்க. சரி விட்றா. இந்த மரக்காணத்துல காக்கா எப்படா கத்தான்? காக்கான்னு கத்த. சென்னையில என்ன தொண்டை கட்டிக்கிச்சா? இல்ல அவ்வளவு தூரத்துல கத்துற கேட்காதுல்ல. கேட்காது சார். என்ன இருடா கொஞ்சம் மூச்சு வாங்க. யோசி. சரி இங்க இருந்து